ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு தாரகி பொட்டிக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எனக்கு வந்து கீச்செயின் ஆர்டரை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோல்ட் க்ளீன் பண்ணிக்கிறேன். மோல்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக செல்லோ டேப் எடுத்துட்டு அதில் வந்து லைட்டாக வச்சு எடுத்தோன்னா அதில் இருக்கிற அந்த ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணும்போது அந்த சம்கீஸ்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஒட்டிட்டு வந்து மோல்டு வந்து நல்லா கிளியர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கீச்செயினில் வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் அனு கல்கின்ற நேமும், பிஎஸ் அப்படின்னு ஹார்ட் இன் ஷேப்லேயே லெட்டர் வச்சு கீச்செயினும், விஎன் அப்படின்னு லெட்டர் வச்சு கீச்செயினும், ஃபைனலாக பெஸ்டி அப்படின்னு போட்டு கீச்செயினும் 4 ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மோல்டு தாங்க. அனு கல்கி அப்படின்ற நேமில் இருக்கிறது வேணால் கொஞ்சம் பெரிய சைஸ் மோல்டில் மேக் பண்ணிக்கலாம். பட் மிச்சம் இருக்கிற 3மே சின்ன சைஸ் மோல்டில் தான் மேக் பண்ணணும். அவங்க ஆல்ரெடி சொன்ன ஆர்டரே அதுதான். 2 லெட்டர் 3 லெட்டர் இருக்கிறதுனால சின்ன சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒன்றுனா மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ் அப்படின்றது மேக் பண்ணிடலாம்னு கொஞ்சமாக சில்வர் கலரில் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கீச்செயின் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சில்வர் கலரில் ஆட் பண்ணது கொஞ்சம் பெரிய பெரிய டஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக லைட்டாக பொடி பொடியாக இருக்குங்க. ஸோ அதுவுமே டிஃப்ரெண்ட் கலரில் ஆட் பண்ணோன்னா நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக தெரியும். இந்த கீச்செயின் டிரான்ஸ்பரண்ட்டாக மேக் பண்ணுறதுனால நமக்கு வந்து டெக்கரேஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கீச்செயின்லேயே ரொம்ப ரொம்ப அழகு கொடுக்கறது இந்த பேபி பர்த் ஃப்ளவர் தான். கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பிஎஸ் அப்படின்ற லெட்டருக்கு நடுவில் ஒரு பேபி பர்த் ஃப்ளவரும், எண்டில் வந்து ஒரு குட்டி ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கிறேன். நடுவில் வந்து இந்த கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்ன கலர் தேவையோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. டூத் பிக்கை ரெசினில் லைட்டாக டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த கிளிட்டர் பாட்டிலுக்குள்ளே விட்டோன்னா தேவையான அளவுக்கு ஒட்டிக்கிடும். அதில் வந்து நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஹார்ட் இன் ஷேப்லேயும் கிளிட்டர் இருந்தது. இதுவுமே இந்த கீச்செயினுக்கு ஒரு அழகு கொடுக்கும். அது ஆல்ரெடி நான் சொன்னது போல் இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு டெக்கரேஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ நல்லா கலர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பிங்க் ஆட் பண்ணியிருந்தேன், அதே மாதிரியே ப்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பொசிஷன் மாறிடும். ஸோ வந்து அடிக்கடி நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். டெக்கரேஷனுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் கூட ரெசின் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மோல்டோட ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ரெசின் அதிகமாக தான் ஆட் பண்ணோம். ஏன்னா அந்த லெட்டரோட ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ரெசின் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பெரிய ஹார்ட்டின் ஷேப் இருக்கிற மோல்டில் அனு கல்கின்ற நேமுக்காக நான் லெட்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ரெசின் ஆட் பண்ணிவிட்டு அந்த நேம்ஸை வந்து ஒன்றுனா நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ரெசின் 2:1 ரேஷியோ இருக்கக்கூடிய ரெசின் தாங்க. ரெசின் அண்ட் ஹார்ட்னரை நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எப்படி பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணணுன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை மிக்ஸ் பண்ணுற வீடியோ போட்டால் ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணுறதை காமிக்கல. அடுத்ததாக இந்த கீச்செயினுக்கு வரலாங்க. கீச்செயின் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ன்னு மேக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இந்த அனு கல்கின்ற நேம்லேயும் நான் வந்து டெக்கரேஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால இந்த கீச்செயினோட லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதில் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது இந்த ஃப்ளவர் தான். இந்த ஃப்ளவர் தான் இந்த கீச்செயினுக்கு ஒரு அழகு கொடுக்கும். ஸோ இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பென்டன் மோட்லேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெசின் சேர்த்துட்டு அந்த ரெசினில் இந்த கீச்செயினில் என்னெல்லாம் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீச்செயினோட அந்த செயினில் வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் ஸ்டார் ஷேப்பில் அது வந்து நம்ம ஒரு ஜம்ப்ரிங் வச்சு ஆட் பண்ணும்போது அது லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 24 மணி நேரம் அப்படியே விட்டுடலாங்க. என்னோட ரெசின் க்யூர் ஆகிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. உங்கள் ரெசினோட க்யூரிங் டைம் பொறுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு 24 மணி நேரம் கழிச்சுட்டு விஎன் அப்படின்ற லெட்டர் கீச்செயினும் சேம் இதே மாதிரி மேக் பண்ணிவிட்டு டாப் கோட்டிங் கொடுத்துட்டேங்க. எனக்கு கரண்ட் இருக்கலை, அதனால வந்து நான் டிமோல்ட் பண்ணி டாப் கோட்டிங் கொடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பெஸ்டின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்காக இந்த பெஸ்டின்ற கீச்செயினும் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கீச்செயின் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 24 மணி நேரம் விட்டுடலாங்க. அடுத்ததாக இப்போ 2 கீச்செயின் ரெடியாக இருக்குது. ஸோ 2 கீச்செயினுக்கு தேவையான கீச்செயின் ரிங், ஜம்ப் ரிங்
ஐ ஸ்க்ரூ இதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஹேண்ட் ட்ரில்லர் வச்சுட்டு லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மோல்டில் வந்து ஹோல்ஸ் கிடையாது, ஸோ வந்து நம்ம தான் ஹோல்ஸ் போட்டுக்கணும். இது போல் ஒரு சிசர் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஹோல்ட் பண்ணும்போது நல்லா க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணிக்குது. ஸோ இதில் வந்து அந்த ஐஸ் க்ரூவை வந்து எடுத்துட்டு ஒரே ஒரு சொட்டு மட்டும் யூவி ரெசின் அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நார்மலாக நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரெசின் கூட ஒரு சொட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்ம வந்து கிச்சனில் இன்சர்ட் பண்ணலாம். ஆனால் அது வந்து க்ரிப் இருக்குமோ இருக்காதோ டவுட் இருக்கிற பட்சத்தில் இந்த யூவி ரெசின் ஆர் நார்மல் ரெசின் ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். இது போல் நல்லா டைட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த கீச்செயின் ரிங் இருக்கு இல்லைங்களா, கீச்செயின் ரிங் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேயர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 3 செட்டாகவே அமேசானில் கிடைக்கிது. அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ரா மெட்டீரியல் எல்லாம் சேல் பண்ணுற ஷாப்பில் இது வந்து 3 செட்டாகவே அவைலபிளாக இருக்குங்க. 3 செட்டுமே வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் கீச்செயின் அட்டாச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்ன பென்டன்ட் மோடில் ஆட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த குட்டி குட்டி பென்டன்ட்டும் நான் கீச்செயினில் வந்து ஃபர்ஸ்ட் ரிங்கில் ஒன்றும் செகண்ட் விட்டு தேர்ட் ரிங்கில் ஒன்றும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு கீச்செயின் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக விஎன் அப்படின்ற லெட்டரில் டாப் கோட்டிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக லேட்டெக்ஸ் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன், அது உரிச்சு எடுத்துடுறேன். இந்த லேட்டெக்ஸ் அப்ளை பண்ணுறதுனால நம்ம டாப் கோட்டிங் கொடுக்குற அந்த ரெசின் வந்து வலிஞ்சு கீழே வந்தாலும் நம்ம ரெசின் கீச்செயின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால லேட்டெக்ஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த லேட்டெக்ஸ் வந்து டபுள் சைட் கீச்செயின் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த விஎன் அப்படின்ற கீச்செயினையும் நான் வந்து டிபர் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டின்னு சொல்லி நான் வந்து கீச்செயின் மேக் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாமே சேம் ப்ராசஸில் தான் மேக் பண்ணி வச்சுருந்தேன், அதனால வந்து மேக்கிங் வீடியோவில் நான் போடலை. இந்த பெஸ்டின்ற கீச்செயினையும் நம்ம வந்து டிபர் பண்ணி எடுத்துடலாம். இது போல் நல்லா க்ளீனாக டிபர் பண்ணிட்டதுக்கப்புறமா இதுக்கும் கீச்செயின் ரிங்கெல்லாம் ஆட் பண்ணிடுறேங்க. அந்த கீச்செயின் ஹோல்ஸ்குள்ளே நம்ம வந்து அந்த ரிங் ஆட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது போல் பிளேயர் இருந்தால் தான் நம்மளால் இது போல் வளைக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து அந்த கீச்செயின் ரிங் கூட அந்த கீச்செயின் அந்த செயின் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, அந்த கஸ்டமர் கொடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கீச்செயின் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு 3 to 4 days ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஒரே ஒரு மோல்டு தான் இருக்குது இல்லைங்களா, ஒரு மோல்டு இருக்கிறதுனால ஒரு கீச்செயின் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு கீச்செயின் சொல்லி அடுத்தடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ரெசின் கீச்செயின் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சேம் டிட்டோவாக இதே மாதிரி பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபோட்டோ கீச்செயின் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டு ரெசின் பிரேஸ்லெட், ரெசின் ஆர்ட், பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன், இந்த ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. எல்லாமே அஃபர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.